ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி தமிழ் மாதம் 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 21வது நாள் வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வருதுங்க. அன்று நாள் கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதெல்லாம் வந்து வலுவாக இருக்கிறது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். காரணம் என்னென்னா, ஆணி அமாவாசையானது அன்றைய நாள் வருது. ஆணி அமாவாசையுடைய சிறப்பையும், ஆணி அமாவாசையில் இதை மட்டும் தவறாமல் செய்து விடுங்கள் என்று ஒரு சில முக்கியமான ஆன்மீக ரீதியாக தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடக ராசியில் பிறந்தவங்க கைமேல் பலன் கிடைக்குமா, இல்லை இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்தில் ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முழுசாக உங்களுக்கான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆணி அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம். ஆணி அமாவாசை அன்னைக்கு எதை மட்டும் தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆணி அமாவாசைங்கிறது முழு நாளுமே சர்வ அமாவாசையாக கடைபிடிக்கப்படுது. மேலும் இந்த தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த திருப்தியானது ஏற்படும். மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்தால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் அகன்றுவிடும். இது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை முறையாக கொடுத்து விடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியில் பிறந்தவங்க முறையாக கொடுத்துடுங்க. சூரியன் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம். அந்த வகையில் இந்த டைம் வெள்ளிக்கிழமை ஆணி மாத அமாவாசையானது பிறக்குது. இந்த தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இங்கு விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு பின்னாடி கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யக்கூடிய முறையை வந்து ஷேர் பண்ணுறேன், அந்த முறையை தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணுங்க வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் போன்றவற்றை தயார இயல முடியாதவங்க நாலு தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுக்கு கருப்பு மற்றும் எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணுங்க. அப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா திதி அளித்த பலன் வந்து நீங்கள் பெறலாம். அதாவது வெளியே செய்த திதி அளித்த பலனை நீங்கள் பெறலாம். அதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை இது மூலியமாகவும் பெற்றுக்கொள்ளுங்க. மேலும் ஆணி அமாவாசை தினமான நாளை நாள் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சப்பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை நசுக்கியும் திருஷ்டியை வந்து கழித்திட வேண்டும். நாளை நாள் இந்த மாதிரியெல்லாம் கழிக்கிறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது. அதே போல் பலன்கள்னு பார்க்கும்போது ஆணி மாதமே ஒரு இறை வழிபாடு மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருகும். திருமண காலதாமதம் ஆகிறது எல்லாமே வந்து சரியாகும். விரைவில் திருமணம் வந்து நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு வீண் பண விரயங்கள் ஏற்படாது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்பவர்களுக்கு அந்த கனவு வெற்றி பெறும். ஏகாரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்கும். இப்படி இந்த அமாவாசையில் வழிபாடு செய்கிறதுனால பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்த டைம் மிதுன ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது புதனுடைய இதில் வக்ரத்தோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. இந்த மாதிரி அமாவாசை வருவது ரொம்ப ரேரு. இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசையால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து இனி மாறப்போகுது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி வந்து கடகம், லக்னம், கடகனா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டம் வருமா வராதா,
அதிர்ஷ்டம் இருந்தால் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளும், இந்த அமாவாசை உண்மையாலுமே உங்களுக்கு சரியான அமாவாசையாக இருக்குமா இல்லையா போன்ற எல்லா தாள்களையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மனக்காரனாக இருக்கக்கூடிய சந்திரன் தனக்காரனாக இருக்கக்கூடிய குரு அம்சத்தில் பிறந்திருக்கிற மாதிரி இந்த அமாவாசை உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு. அதனால் சமூகத்தில் தனி அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்தஸ்து மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கும். பிறக்கக்கூடிய இந்த அமாவாசையோடைய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இனி சொல்லப்பட்டிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் முயற்சிகளை எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றியாக்குவார். மெயினாக உங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து நிறைவேறும். பணவரவு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் பல நாள் கனவு இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு நனவாக போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதியான வரன் அமைந்து திருமண வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனி அமாவாசைக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் வந்து அதிகரிக்கும். இதுவரைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இனி உங்களுக்கு சரியாகும். பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம்லாம் கிடைக்கும். அதுவும் அமாவாசைக்கு பிறகு பிற்பகுதியில் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வருமானம் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாகும். அந்த நேரத்தில் தான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களால் உங்களுடைய பயமுறுத்தி வந்த சனி இனி பயத்தை போக்குவார். உடல்நிலை எல்லாமே இனி உங்களுக்கு சீராகும். ஆயுள் மீதான பயம் உங்களுக்கு போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் கூட தம்பதியர்களிடையே ஒரு விதமான ஒற்றுமையானது அதிகரிக்கும். சொத்து சேர்க்க வலுவாக ஏற்படும். விவசாயிகளிடையே முன்னேற்றம் கூட காண்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்படி நிறைய வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மெயினாக உங்களுக்கு தெளிவோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். இந்த அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்ட அமாவாசையாக அமைஞ்சிருக்கு. இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உயரும். இனி நீங்கள் தெளிவோடு செயல்பட்டு எல்லாமே உங்களுடைய கைக்குள்ளே அடங்கும். மெயினாக உங்களுடைய செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொட்டதெல்லாம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் இந்த அமாவாசை நாள்லையும் தொடங்கலாம், இல்லை அமாவாசை முடிஞ்சதுக்கு பின்னாடி தொடங்கலாம். எது நீங்கள் தொடங்கினாலும் உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து வலுவாக இருக்குது. அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து வெற்றியாகும். லாபங்கள் பல மடங்கு உங்களுக்கு பெருகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணம் அத்தனையுமே வந்து வசூலாகும். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக தான் செல்லும். இருந்தாலும் உங்கள் தசபுத்தி சரியில்லைன்னா சரியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெயில் ஏதாவது ஒரு கடவுளை தீபமேற்றி வழிபாடு செய்து வரணும். இதை செய்து வந்தீங்கன்னா சங்கட விலகும் என்று உங்களுக்கான பரிகாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இந்த அமாவாசைக்கு பிறகு பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.